அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரைக்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேற்று நம்ம பண்ணல ஆல்மோஸ்ட் 6 to 7 கிட்ட வந்து லாஸ் ஆகிருந்தது. ஒன்று ப்ராஃபிட் இருந்தது. ஆல்மோஸ்ட் அதுவே 35% வந்து மேசிவான ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. பட் இருந்தாலும் அது பத்தாது தான். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பிடிசி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. ஓகேவா? பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ செல்லிங் ப்ரெஷரில் போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் அதுதான் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தா செல்லிங் ஆனது தெளிவாக தெரியுதா? இதை வச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுத்தா தான் செல்லிங் சொல்லியிருந்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சு. அது பிரேக் அவுட் கொடுத்தா பெரிய செல்லிங் மார்க்கெட் மாதிரி ரியாக்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதே டைமில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு பெரிய வாலட்டைலாக இருக்குதா? ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இப்போ இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம எந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம் அதை மட்டும் நம்ம டைரெக்டாக போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூவில் பார்த்தா செல்லிங்காக இருக்குது. இங்கே எந்த ஒரு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ 96,000 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இது கீழே வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணோம், செல்லிங் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் பிரேக்கர் கொடுத்துச்சா, மேலே போயிட்டு இது மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு அந்த செல்லிங் ஆகலாம். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான செல்லிங் இன்னும் கீழே போவான்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மார்க்கெட்டில் ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா, ஒன்ஸ் ஒரு விக் வந்துச்சுன்னா, ஒரு பெரிய விக் வந்தால் அது ஆல்மோஸ்ட் கிட்ட இன்னொரு சின்ன ஒரு கிட்ட அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணி, இப்போ இவ்வளோ பெரிய விக் வந்துச்சுன்னா இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய விக் வந்துக்குதா, இதுதான் சொல்ல போகிறேன். தெளிவாக இருக்குது பாருங்க, இவ்வளோ பெரிய விக்கு அது ஆல்மோஸ்ட் இன்னும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கீழே இறங்க வாய்ப்பு கொஞ்சம் ஹையராகவே இருக்குது. ஸோ செல்லிங் சைட்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் மற்ற மார்க்கெட் எதுவும் பார்த்துக்கலாம். அந்த சப்போர்ட் 96,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இல்லை அங்கே சப்போர்ட் கிரியேட் பண்ணது டபுள் பட்டன் கிரியேட் பண்ணதாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வரைக்கும் எதுவும் பண்ணாமல் தான் பெட்டர். அண்ட் தென் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி திரும்பி ரெசிஸ்டன்ஸ்னால அதுவும் கீழே இறங்கிட்டான். நம்ம வெயிட் பண்ணோம். இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் பார்க்குற மாதிரி. ஸோ அதனால் வெயிட் பண்ணி அப்புறமேட்டு எப்படி பண்ணுவோம் என்ட்ரி கரெக்டாக. 1000 பாங்க் ஆஸ் வெல் ஆல்மோஸ்ட் நேற்று பிடிசி இறங்கின ஒரே காரணத்தினால எல்லாமே இறங்கிட்டான். இது ஆஸ் யூஷுவல்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அதனால் நம்ம அடுத்து பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான்னு மட்டும் பார்ப்போம். எக்ஸட்ஆர்எக்ஸில் இல்லை, சிஎல்ஆருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. திரும்பி மேலே போனால் பிரேக் கொடுத்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நான் திரும்பி கொடுப்பேன். அண்ட் தென் ஜிஹெச்எஸ்டி இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் இதுக்கு மட்டும் வந்து நம்ம இப்போ நம்ம சொல்கிற கிரிப்டோஸ்க்கு மட்டும் நம்ம வீடியோவாக போடுவோம். அதுக்கு நெக்ஸ்ட் திரும்பி எங்கே பை பண்ண செல் பண்ணிட்டு பட் வெயிட் பண்ணுங்க. ZK ஆல்மோஸ்ட் சிமிலர்லி. SUI இந்த கிரிப்டோஸ் தான் வந்து லாஸ்ட்டாக போடுறேன் இதுன்ட்டு தெளிவா. இதை வந்து ஜஸ்ட் எதனால் இப்போ செல்லிங் ஆகுது, இப்போ மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருக்குது, செல்லிங்காக பையிங். ஸோ அதுக்காக மட்டும் நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படலாம். நம்ம திரும்பி வீடியோ போடுவோம் எந்த கிரிப்டோவில் பண்ணலான்ட்டு. அண்ட் தென் யாரெல்லாம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமாக